ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மீடியம் சைஸில் ஒரு மாங்காவை நறுக்கி வச்சுருக்கோம். அதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் சேர்த்து ஒரு 2-3 கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வேக வைப்போம். ரொம்ப வேக வேணாம். 2 to 3 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சோன்னு இது ரீஃபைண்ட் ஆயில் விட்டு அது கூட 5-6 கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கிட்டு அது கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சுகர் நார்மலாக ஜீனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப அடுப்பில் வைக்கணும் தேவையில்லை. 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். நம்ம தயிர் சாதத்துக்கோ இல்லை நார்மலாக சாப்பாடு கூட நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.